கிடையாது. கத்துறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 டே 27 எபிசோட் வந்து ரொம்பவுமே மாஸா போச்சு. இவ்வளவு நாள்ல இந்த எபிசோட் தாங்க மாஸ், பக்கா மாஸ். அது சம்பவம்ல சரித்திரம். ஏன்னா ஒருத்தவங்களை விடாம எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாரு. மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த எபிசோட பார்த்து முடிஞ்சவனே இருந்தது. ஒருத்தவங்க தப்பு விடாம எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. வரும்போதே ஸ்பீக்கரோட தான் வந்தாரு. எப்படி நம்மள வந்து நிம்மதியே இல்லாம பார்க்க வைக்கிறாங்களோ எபிசோட, இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு அதை உணர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. ஏன்னா போன வீக் ஃபுல்லாவே வந்து கத்திட்டே தான் இருந்தாங்க எல்லா எபிசோட்லயுமே. ஃப்ரைடே எபிசோட்ல மார்னிங்கே பாத்தீங்கன்னா திவாகர் பாரு கிட்ட புலம்பிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் கிட்ட எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், முதல்ல சபரியா பண்ண போறேன் அப்படி இப்படின்னு என்னமோ ஸ்கூல் பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாரு, என்னமோ இவனுங்க மட்டும் தான் சாதிச்ச மாதிரி எவ்வளவு பேசுறானுங்க, சும்மாவே போய் சொல்றாங்க பாரு, இவங்க எல்லாம் 4 படத்துல நடிச்சு 40 படத்துல நடிச்ச மாதிரி வந்து பில்பா கட்டுறாங்க, நான்லாம் வந்து 5 படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கிட்டாரு. அதுக்கு பாரு சொல்லுவாங்க, இல்லன்னு அவன் 4 படத்துல நடிச்சிருக்கான், ஆனா அது வந்து ஓவர் எக்ஸ்பிரசிவா சொல்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திவாகர் ஒரு 5 படத்தை நடிச்சிருப்பாரு போல, அதையே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்களாச்சும் அவங்க ஸ்டோரி டெல்லிங்ல தான் அவங்கள பத்தி பெருமையா பேசிக்கிட்டாங்க. ஆனா இவரு தான் முழு நாளுமே நான் இந்த படம் நடிச்சேன், நான் இவ்வளவு பெருசுல ஃபேமான, நான் டாக்டர், அது இதுன்னு தற்பெருமையா நாள் ஃபுல்லா பேசுறதே நீங்க தான் மிஸ்டர் திவாகர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். பாருவும் கம்ருதீனும் வந்து கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பாக்கும்போதே என்னடா நடக்குது இங்க, இவ்வளவு நாள் வந்து எப்படி மோதிக்கிட்டாங்க, என்னடா திரும்பவும் பழைய மாதிரி க்ளோஸ் ஆயிட்டாங்க, வெக்கமா நான் சூடு சொரண எதுவுமே இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரி தான் அங்க போயிட்டு இருக்கும். 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதாவது பாரு சொல்லுவாங்க, உன் கேம்ல தலையிட மாட்டேன், நீ ஏன் கேம்ல தலையிடாத, நம்ம வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், 2 பேருமே கேர் பண்ணி என்ன வச்சு நீ வந்து லவ் கண்டென்ட் எடுக்காத, அதே மாதிரி உன்ன பின்னாடி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதான புறாவா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இப்போதான் சம்பவமே ஸ்டார்ட் ஆகும். விஜய் சேதுபதி அவர்கள் கண்டெஸ்டன்ட மீட் பண்ணுவாரு. எல்லாருமே ஹாய் சொல்லுவாங்க, பட் அவர் பேசவே மாட்டாரு. டைரக்டா ஸ்பீக்கர் எடுத்து வாய்க்கிட்ட வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்றீங்க, நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்லயே கத்திக்கிட்டே இருப்பாரு. எல்லாரோட முகமும் வந்து சுழிஞ்சு போயிடும். ஒரு நல்லா இருக்கீங்களா, கத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஷோ பாக்குறது உங்களுக்கு தெரியுமா? வழியா எல்லாருமே புரிஞ்சிரும் சார் கத்துறதுக்கான ரீசன் வந்து நம்மள ரோஸ் பண்றதுக்கு தான் அப்படின்ட்டு. என்னடா இவ்வளவு ஃபர்ஸ்டே வந்து திவாகரை தான் கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. திவாகரை நிக்க வச்சுட்டு, சார் நீங்க ரீல்ஸ் பண்றதுக்காக மட்டும் இந்த வீட்டுக்கு வரல, கேம்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ரீல்ஸ் பண்றது மட்டுமே வழக்கமா வச்சுட்டு இருக்கீங்க, கேமரா ஒன்னும் நீங்க ரீல்ஸ் பண்ற போன் கிடையாது, பாக்குற ஆடியன்ஸை முகம் சுழிக்கிற மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரோஸ்ட் பண்ணி உட்கார வைப்பாரு. அதுக்கப்புறம் பாரு கிட்ட கேட்பாரு, ஏன் இவ்வளவு சவுண்ட் வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் சொல்ல விரும்புறீங்களா? ஆமா சார் சொல்ல. இன்னொருத்தங்க அமைதியா இருக்கணும் எதிர்பார்க்கறீங்களா? அப்ப நீங்க அமைதியா இருந்திருக்கீங்களா? அந்த அம்மா இருந்துகிட்டு, சார் நம்ம பேசும்போது எல்லாரும் நிறைய பேசுறாங்க சார் அப்படின்னு. அதுக்கு விஜய் சேதுபதி சார் சொல்லுவாரு, இப்போ புரியுதா, யாராச்சும் கத்தும் நாம அமைதியா இருந்தா தானே நம்ம பேச வர கருத்தை மத்தவங்களும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்ப் கொடுத்தாரு. இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன். அதுக்கப்புறம் FJ கிட்ட போனாரு. நாக் அவுட்னு எதுக்கு சார் வேர்ட் யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்க அங்க நின்னு பேசுறீங்கன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் ஏன் கூட நின்று நீங்க பேசாம இருக்கு, வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்க. நீங்க பேசும்போது மத்தவங்க ஆட்டிடியூட் காட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கு, அதே மாதிரி தான் மத்தவங்க பேசும்போது நீங்க கையை தூக்குறது, நாக் அவுட்னு பேசுறது, தூக்கி அடிச்சிருவேன், இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. FJ இருந்துட்டு சரிண்ணே அப்படின்னு இருப்பாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன், எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கிறியோ நீ இந்த ஊரை மதிக்காத. நெக்ஸ்ட் கலை கிட்ட கேட்பாரு, என்ன ஒரே பீப்பா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறத வெளியில டெலிகாஸ்ட் பண்ணணும்னாலே நாங்க அவ்வளவு பீப் சவுண்ட் போட வேண்டியதா இருக்கு, என்ன பீப்புக்கு நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தரமான ஒரு கேள்வி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதுக்கும் கலையவர்கள் சிரிப்பாரு. விஜய் இருந்துட்டு பல்ல கடிச்சிட்டு பாரு, இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க, நான் உங்களை திட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ்ல அப்படி பேசாதீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு அப்படிதான் சிரிக்கிறீங்க, இதுக்கும் இப்படிதான் சிரிக்கிறீங்க, கண்டினியூஸா நீங்க பேசுறதுக்காக நாங்க பீப் சவுண்ட் போட்டுட்டு இருக்க மாட்டோம், ஒரேடியா வெளியில அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அப்ப அவருக்கு தெரியாது உண்மையாவே அவர் வெளியில தான் போறாரு அப்படின்றது. நெக்ஸ்ட் சபரி கிட்ட வருவாரு. த்ரோட்லாம் நல்லா இருக்கா சபரி அப்படின்னு கேட்பாரு. சார் ஓகே ஆயிட்டே வந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாரு. கொஞ்சம் பார்த்து கத்தணும், எதுக்கு கத்துறோம்னு தெரிஞ்சு கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் தான் ரம்யாவை பொலந்து எடுத்த தருணம் இருக்கு. ரம்யா கிட்ட கேட்பாரு, நீங்க பெரிய டான்னா நான் வெளியில அப்படி இப்படி நீங்க பீத்திக்கிறீங்கன்னா அப்ப நீங்க வெளியில இருந்திருக்க வேண்டியதானே, அப்ப எதுக்கு வீட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. இது எதுக்கு கேட்டாருன்னா அவங்க சொல்லிப்பாங்க, பார்வதி கிட்ட நான்லாம் வேற மாதிரி வெளியில நான் இங்கெல்லாம் வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பீத்திப்பாங்க இல்லையா. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய.
ஆக்சுவலி அவங்க அப்படி அவங்களே பெருமையா பேசுறதுக்கு முதல் காரணமே வந்து எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ரம்யாலாம் வெளியில வேற மாதிரி அவெல்லாம் கத்துனா இந்த வீட்டுல யாருமே அவளுக்கு நிகரா நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் ஏத்தி விட்டுருப்பாரு. அதுக்கு விஜயவையும் நிக்க வச்சு ரம்யாவையும் நிக்க வச்சு ரம்யாவை செம்மையா திட்டிருப்பாரு. அவ்வளவு பெரிய ஆள்லாம் நீங்க வெளியில இருந்திருக்கலாம், எதுக்குள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ரம்யா வந்து அளவே ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் சொன்னதெல்லாம் ஏன் கத்துறீங்க கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ரிப்பீட்டடா. சுத்தி வளைச்சு பேச தெரியாது. அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க. நெக்ஸ்ட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் அப்படி போயிருப்பாரு. உடனே வந்து கனியும் சபரியும் இருந்து ரம்யா கிட்ட போயிட்டு சரி விடு இதெல்லாம் விடு, இதுக்கப்புறம் வேற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரேக் முடிஞ்சு வந்த உடனே கனி அண்ட் சபரிய ரொம்பவுமே ரோஸ் பண்ணிட்டாருங்க. அதாவது எதுக்கு வந்து ரம்யாவை பேம்பர் பண்ண பாக்குறீங்க, அவங்க வந்து அவங்க தப்ப உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானே திட்டிட்டு போயிருக்கேன், அது உணர விடாம அவங்க கிட்ட வந்து போயிட்டு சமாளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கனி வந்து சிரிச்சிருவாங்க. தயவு செய்து சிரிக்காதீங்க கனி அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பிரவீனை எழுப்பி எதுக்கு திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது ஏன் கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாரு. திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது அங்க என்ன சீன் ஆச்சு? பாக்குற ஷோன்றதுனால சரி பேர் பாடி ஒரு விஷயம் இல்ல. எஃப்ஜே பனினோட சுத்தம் தெரியலையா? அதுக்கு பிரவீன் இருந்துட்டு இல்ல சார் அவர் பேர் பாடியா நின்னுட்டு இருந்தாரு, ஷர்ட் போடாம ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கு தான் நாங்க அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு விஜய் சேதுபதி இருந்துட்டு அதெல்லாம் விடுங்க பிரவீன் வினோத் நீங்களாம் எதுக்கு பின்னாடி அவரை மார்க் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களோட துறை ஆக்டிங் உங்களுக்கு எவ்வளவு பெருசோ அதே மாதிரி தான் அவருக்கும், அவரை மட்டும் நீங்க கிண்டல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுப்பாரு. இவங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு கனியை எழுப்பி அந்த வீட்டுல நிறைய பேர் ஷர்ட் இல்லாம சுத்திருக்காங்க, அவங்க எல்லாருமே நீங்க குவெஸ்டின் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. சார் நான் அன்னைக்கு திவாகரை மட்டும் தான் அப்படி பார்த்தேன், அதனால தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையே நிறைய வாட்டி வந்து எஃப்ஜே சட்டை போடாம இருந்திருக்காரு, சபரி சட்டை போடாம இருந்திருக்காரு, பிரவீன் சட்டை போடாம இருந்திருக்காரு, என்ன தேய்ச்சி குளிக்கும் போது எல்லாருமே சட்டை இல்லாம தான் இருந்தாங்க, அதெல்லாம் நீங்க எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கனியை கொண்டா ரோஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களும் திணறிட்டு இருப்பாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம. நெக்ஸ்ட் திவாகரை எழுப்பி எஃப்ஜே கூட ஹக் பண்ணதை ஏன் கனியை பத்தி தப்பா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவர் வந்து இருந்துட்டு சார் இல்ல சார் அது எனக்கு நாகரிகமா தோணல அப்படின்னு. அப்ப விஜய் சேதுபதி சார் சொல்வாரு, ஓ உங்களுக்கு வந்து தராதரம் வந்து ஒரு ஸ்கேல் இருக்குல்ல, அது அளந்துதான் நீங்க பேசுவீங்கல்ல திவாகர், உங்ககிட்ட பேசுறதுக்கு யார் யாருக்கு என்னென்ன தகுதி வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அப்படி இருந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி செம்மையா கலாச்சு விட்டுப்பாரு. பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன். போற போக்குல துஷார் அரோரா நீங்க மட்டும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்களும் நம்மள ஏதோ சொல்ல போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது விஜய் சேதுபதி சார் ஆடியன்ஸை பார்த்து நீங்க எல்லாம் எப்படி இங்க உட்காந்துருக்கீங்களோ அந்த மாதிரி அந்த வீட்டுல வந்து அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா போட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் கமருதீனை எழுப்பி ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. இந்த வீக் நீங்க இருந்த இடமே தெரியல, ஒழுங்கா பண்ணீங்க, உண்மையாவே உங்களுக்கு பாராட்டுக்கள், எந்த ஒரு வீண் வம்புக்கும் நீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பாரு. வாழ்த்துக்கள். சரி போ. அதுக்கப்புறம் வியானாவை பார்த்து விஜய் சேதுபதி சார் உண்மையாவே உங்களை நான் பாராட்டுறேன், இண்டிவிஜுவல் பிளேக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க அந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வியானா கியூட்னு நினைச்சிட்டு சில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் அதுதான் அவங்க நேச்சரான்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸை கேட்பாரு உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்கா இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்கும் போது ஒரு அம்மா எழுந்து நின்னுட்டு உள்ள நிறைய பேர் சும்மா இருக்காங்க சார், அவங்களெல்லாம் வெளியில அனுப்பிட்டு நல்லா ஆடுறவங்களை உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் இருந்துட்டு உங்களோட கோரிக்கை சீக்கிரமாவே நிறைவேற்றப்படும், அதுவும் நாளைக்கே அப்படின்னு சொல்லிட்டு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாமே நாளைக்கு உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அன்பு கேங்கான அந்த 3-4 பேருக்கு வந்து சமத்திட்டு விழும். அதாவது சபரி வந்து ரம்யாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. என் தங்கச்சி நீ எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட சண்டைக்கு போயிருப்பாரு. அதுக்கு விஜய் சேதுபதி சார் ரம்யாவை மட்டுமே தங்கச்சியா பாக்காதீங்க, அங்க இருக்க எல்லாரையுமே ஒரு ஃபேமிலியா பாருங்க, எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணணும், உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணாதீங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு வரைக்கும் எனக்கு எலிமினேஷனுக்கு வெயிட் பண்ண முடியாது, நான் இன்னைக்கே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கலை அவர்களை எலிமினேட் பண்ணிடுவாரு. வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குது, அதனாலதான் இந்த விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. நாளைக்கு யார் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வராங்கன்னு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.